இங்கே சுயம்புவாக தோன்றி பஞ்சபாண்டவர்களுக்கு அருள்பாலித்து அவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அரக்குமலையிலிருந்து தப்பித்து காடு மலை வழியாக வந்து வரும் வழியிலே இடும்பாசுரனை வதம் செய்து அந்த பாப விமோசனத்திற்கு நமது சுயம்பு பெருமாளை பூஜித்து சென்றதாக ஜெய்முனி மகாபாரத்தில் இருப்பதாக நமது ஸ்ரீரங்க ஜீயா அவர்கள் இங்கே வந்து பிரசங்கம் செய்துள்ளார்கள். அதே போல அவர்கள் நமது பெருமாள் அவர்கள் நம்ம மாநிலர்களுக்கு காட்சி கொடுத்தது 250 வருஷத்துக்கு முன்பு. ஆதிவாசிகளுடைய காரம்பசு தினமும் வந்து பால் சொரிய அதை பார்த்து மலைத்து நின்ற போது பெருமாள், நான் இங்கே எழுந்தளிப்பேன், நீங்கள் வந்து எனக்கு பால் பூஜை நைவேத்தியம் செய்து எனக்கு செய்து வரும்போது உங்களுக்கு எல்லா வரங்களும் கிடைக்கும் என்று சொல்ல, அவர்கள் எங்களது முன்னோர்களிடம் வந்து கூறி அங்கு சென்று அந்த வனத்தில் இருந்த புதர்களையும் மரங்களையும் அகற்றிவிட்டு அங்கே பர்ணசாலை போட்டு வெகு காலமாக பூஜித்து வந்தார்கள். ஒரு காலகட்டத்திலே கோயில் கட்ட வேண்டும் என்று எங்கள் முன்னோர்கள் நினைத்து அங்கே இருந்தபோது நடு சாமத்தில் பெரிய வேட்டு சத்தம். அப்போது பெருமாள், நீங்கள் எனக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள், அதற்கான கல் ஈசான மூலையிலே சென்று வந்து பாருங்கள், வாயு மூலையிலே நான் சொல்லும் அடையாளத்திலே மணல் இருக்கிறது, அதை கொண்டு வந்து எனக்கு கோயில் கட்டுங்கள் என்று அருள்பாலிக்கிறார். அப்போது அவர்களுக்கு வெடிய காலை சென்று பார்த்தபோது கல் பாலமாக வெடித்து வேண்டிய கல் அங்கே இருப்பதைக் கண்டு ஆனந்தப்பட்டார்கள். அதே போல மணல் தோண்டி அவர் சொன்ன இடத்திலே மணல், அருமையான மணலை கொண்டு வந்து சேர்த்து சிறு சிறிதாக அர்த்தம் கருவறை, அர்த்தமண்டம், மகாமண்டம் இதெல்லாம் அந்த காலத்திலே முன்னோர்கள் வரிசையாக செய்து வந்துள்ளார்கள்.